ஆனா நீங்க தானே அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னீங்க. ஆமாடா, நான் தான் சொன்னேன். எனக்கு அப்ப தெரியலடா. நான் பார்த்ததை மட்டும் நம்பி சொல்லிட்டேன்டா. நீங்க தான் கேப்டன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கேப்டன் சொன்னப்பெல்லாம் அம்மா எதுக்காக என்ன உங்ககிட்ட பேச வேண்டாம்னு சொன்னாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா உங்ககிட்ட பேசணும்னு கேட்டு அம்மா கிட்ட அழுதுருக்கவே மாட்டேன். என்னோட அம்மாவை கஷ்டப்படுத்திருக்கவே மாட்டேன். எனக்கு ஜுரமும் வந்திருக்காது. ப்ளீஸ்டா, உன் கோபம் ஆதங்க எல்லாமே புரியுது. எல்லாத்துக்கும் நான் என்ன சமாதானம் சொன்னாலும் ஈடாகாதுடா. இங்க பாரு, ஆனா ஒரே ஒரு தடவை என் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு மன்னிப்பு கூடுறான். நான் என்ன சூழ்நிலையில் அப்படி செஞ்சேன்னு உனக்கு புரிய வைக்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் கூடுறான். ப்ளீஸ்டா. மாட்டேன், நான் உங்க கூட பேசவே மாட்டேன். எனக்கு உங்களை பிடிக்கல. நான் என்ன செய்யணும்டா சொல்லு, நான் செய்யறேன். ஆனா நீ என் கூட பேசணும். சொல்லுடா. அம்மா தப்பு செய்யலன்னு சட்டத்துக்கிட்ட நீங்களே சொல்லணும். அம்மா மறுபடியும் ஜெயிலுக்கு போகவே கூடாது. அவங்க ஏன் கூட தான் இருக்கணும். நீங்க என் அம்மா தப்பு செய்யலன்னு நிரூபிக்கணும். சரிடா, நான் செய்யறேன். உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீ சொன்னதை நான் கண்டிப்பா செய்யறேன். நிஜமா? நான் உயிரா நினைக்கிறேன். நான் வாழ்றதுக்கு ஒரே காரணமா இருக்கிற ஓ மேல சத்தியமா சொல்றேன். நான் சொன்னதை செய்யறேன். ஆனா ஒண்ணு, நீ என் கூட பேசணும். பேசாம அவாய்ட் பண்ணக்கூடாது. எனக்கு உங்க கூட பேச பிடிக்கல. உன் அம்மு தப்பு செய்யலன்னு நிரூபிக்கணும்னா எனக்கு சில விஷயங்கள் தெரியணும்டா. அதை உன் அம்மா கிட்ட கேட்டா சொல்ல மாட்டான். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்காகவாது பேசு ப்ளீஸ். சரி. சரி வா, வீட்டுக்கு போலாம். ஐயோ, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. என் நேரத்துக்கு வந்திருப்பாளே, என்ன ஆச்சு அவளுக்கு? சுடர், அம்மா, ஏண்டா லேட்டு? என்னடா? என்ன தங்கம்? என்னம்மா? என்ன என்னாச்சுடா? எதுக்கு அழுதுட்டு இருக்க? இவர் கூட பேச சொல்லி வம்பு பண்ணாரா? இல்ல அம்மா, யாரோ ஒரு பூச்சாண்டிக்காரன் என்னோட பேக் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போக பார்த்தான். ஆனா இவர் அங்க வந்தாரு. அப்பதான் அவன் பயந்து ஓடிட்டான். நான் மயக்கமாயிட்டேன். இவர் தான் என்ன எழுப்பி எங்க கூட்டிட்டு வந்தாரு. என்ன, யாரோ ஒருத்தன் உன்கிட்ட பேக் பறிக்க பார்த்தானா? அவன் பார்க்க எப்படி இருந்தான்? ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் டாக்டர் நர்ஸ் எல்லாம் மாஸ்க் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி போட்டிருந்தான். தண்ணி வேணும்னு கேட்டான். தண்ணி கொடுத்தேன். அப்புறம் பென் வேணும்னு கேட்டான். அதை எடுக்கிறதுக்காக பேக்ல இருந்து எடுக்க போனேன். அப்பதான் பறிக்க பார்த்தேன் அம்மு. இதுக்காக தான் சொல்றது, கண்டவங்க கிட்ட எல்லாம் பேசாத பழகாதன்னு சொல்றது. சொல்றத கேட்டாதானே? என்ன குத்தி காமிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். சுடர் ரொம்ப பயந்து போயிருக்கா. அவளை பத்திரமா கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட கொடு. அது எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ வாடா. ஒரு நிமிஷம். எனக்கு என்னமோ நீயே யாராவது ஆளு செட் பண்ணி சுடர் பேக்கை திருட வச்சு மறுபடியும் வாங்கி கொடுக்கற மாதிரி பண்ணிருப்பியோன்னு தோணுது. லூசா நீ? நான் எதுக்காக அப்படிலாம் செய்யணும்? ஏன்னா அப்பதானே நீ அவளை நல்லவன்னு நம்ப வச்சு அவ கூட மறுபடியும் பேச முடியும். அடச்சே, உன் கற்பனை எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. இங்க பார், என் பொண்ணு காலில் கூட விழுந்து நான் பேசணும் தான் கெஞ்சுவேன். ஆனா இப்படிலாம் கொடூரமான பிளான்லாம் பண்ணி, அதுவும் எவனோ ஒருத்தனை திருட சொல்லி, செக் அல்பம் அல்பம். எப்படிதான் உனக்கு இப்படிலாம் சிந்திக்க தோணுதோ தெரியல. ரொம்ப நல்லவன் மாதிரி சீன் போடாத. ஆனால் நீ இப்படி கர்ண கொடூரமெல்லாம் யோசிக்காத, சரியா? போய் என் குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடு.
இவ சுடரை விட குழந்தையா இருப்பா போல. எப்படியோ ஒரு வழியா சுடர் நம்ம கிட்ட பேசுவா. ஆனா நாம அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி எப்படியாவது அபியை வெளியே கொண்டு வரணும். அதுக்கான வழியை தேடணும். இந்தாங்கம்மா. தண்ணி எடுத்து கொடுறா. இந்தாங்க. தூங்கலாமாடா? எனக்கு பயமா இருக்கம்மா. ஏண்டா தங்கம் திடீர்னு இப்படி சொல்ற? அந்த பூச்சாண்டிக்காரன் திரும்ப வந்துடுவானா அம்மு? அதெல்லாம் வரமாட்டான்டா. சில கிறுக்கு பிடிச்சவனுங்க இப்படிதான். ரோட்ல நடந்து போறவங்க, சின்னவங்க பெரியவங்கன்னு கூட பார்க்காம பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நீ பேச்சே வச்சுக்காத. உன்கிட்ட ஏதாவது கேட்டாலும் கொடுக்காத, சரியா? சரிங்க அம்மு. சரி, நீ படுத்துக்கோ. மழை வர மாதிரி இருக்கு. நான் காய வச்ச துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து கதவு பூட்டிட்டு வந்து படுக்கிறேன். சரிங்க அம்மு. படுத்துக்கோ. அண்ணா, இன்னும் தூங்கலையா? தியா விஷயத்தை இங்க எல்லார்கிட்டயும் மறைச்ச மாதிரி உனக்குள்ள வேற ஏதாவது மறைச்சு வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? இல்லம்மா. பின்ன தூங்குற நேரத்துல நீ தூங்காம இப்படி தனியா நடமாடிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குல்ல. அபி, நான் ஒன்று கேட்பேன். வழக்கமா நீ சொல்ற பதில் இல்லாம உண்மையை சொல்லணுமா? என்னன்னா பீடிகை பலமா இருக்கு. அது இல்லம்மா, நான் இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். என் மேல பழியை போட்டு நான் ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த வெற்றியோட அந்த கூட்டாளி யாருங்கிறது தானே உன்னோட கேள்வி? ஆமாம்மா, இவ்வளவு தூரம் வந்தாச்சு. எதுக்காக தயங்குற அபி? எவனா இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? நம்மளை பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் இல்லையா இல்ல சட்டம் இல்லையாம்மா? நீ தைரியமா சொல்லு. அப்படியெல்லாம் பார்த்தா இந்த உலகத்துல எந்த தப்புமே நடக்காமலா இருக்கு? குற்றவாளிங்க தப்பிக்காமலா இருக்காங்க? என்ன வேணாலும் செஞ்சுட்டு தப்பிக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடியவன் தானா நீ கேட்குற அந்த அரக்க?